2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு பெண்ணுடைய கோபத்தையும் ஒரு அரசருடைய தப்பையும் இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியத்தை எழுதுறாரு. அந்த காப்பியத்தோட பேர் தான் சிலப்பதிகாரம். ஆனா இது எதுக்காக எழுதினாரு? இளங்கோவடிகள் இந்த 3 முக்கியமான காரணத்துக்காக சிலப்பதிகாரத்தை எழுதினார்னு சொல்லப்படுது. முதலாவது காரணம், அரசனானாலும் தப்பு செஞ்சா நீதி முக்கியம் அப்படின்றத சொல்றதுக்கு. ஏன்னா பாண்டியன் அரசனுடைய தப்பான தீர்ப்புனால கோவலன் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இரண்டாவது, கண்ணகியுடைய தைரியம், கற்பு, உண்மைக்கான போராட்டம் ஒரு ஊரையே எப்படி உழுக்குச்சுன்றதை காட்டுறதுக்கு. மூன்றாவது, நல்லவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில உண்மைதான் வெல்லும் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதனாலதான் சிலப்பதிகாரம் ஒரு காதல் காப்பியமா மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுடைய உண்மையான போராட்டத்தையும் அறத்தையும் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய முதல் பெருங்காப்பியமா கருதப்படுது. இப்ப படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய தமிழ் புக்ஸ்ல சிலப்பதிகாரம் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.